நிலா இந்த வீட்டுக்கு மருமகளா வந்துட்டா நீங்க அவகிட்ட மாட்டிக்கிட்டு ஜெயில் தண்டனைய விட பெரிய தண்டனைய தினம் தினம் நீங்க அனுபவிக்க தான் போறீங்க. நான் உண்மையதான் சொல்றேன் மாமியாரே. இந்த மிளகா இருக்குல்ல, மிளகா, அது சைஸ்ல சின்னதா இருந்தாலும் காரம் ரொம்ப கடுமையா இருக்கும் தெரியுமா? அந்த மாதிரிதான் நிலாவும். அவகிட்ட நீங்க மாட்டிக்கிட்டு வாழ்க்கை பூரா படாத பாடு போறீங்க. நான் அத பார்த்து சந்தோஷமா ரசிக்க போறேன். ஏய், போதும், நிறுத்துடி. என்ன நிலா நிலான்னு ஓவர் பில்டப் கொடுக்கற? அவ என்ன பெரிய இவள? நான் நினைச்சா ஆகாஷ் அவ கழுத்துல தாலி கட்டின மறுநாளே நான் அவளை ஆகாஷ் கிட்ட இருந்து பிரிச்சு துரத்தி விட்டுடுவேன். அதுக்கான பெரிய ஆயுதம் என்கிட்ட ஏற்கனவே இருக்கு. என்ன சொல்றீங்க நீங்க? அது இதுக்குடி நான் உன்கிட்ட சொல்லணும். அந்த ஆயுதம் என்னன்னு நிலாவுக்கே தெரியும். அதனால கல்யாணத்துக்கு அப்புறம் அவ அனாவசியமா என்கிட்ட ஆட்டம் காட்ட மாட்டா. ஆயுசு முழுக்க அவ என்கிட்ட அடிமையாத்தான் இருப்பா. அத மீறி நீ நினைக்கிற மாதிரி அவ என்கிட்ட ஏதாவது ஏடாகுடமா பண்ணனான்னா அடுத்த நிமிஷமே அவ வாழ்க்கையே நான் கேள்விக்குறியாக்கிடுவேன். இது புரியாம அந்த நிலா பெரிய வீரி சூரியனு இஷ்டத்துக்கு அளந்துகிட்டு இருக்க. ஏய், கிளம்புடி. நீங்க என்ன கடைசி வரைக்கும் திருந்தவே மாட்டீங்களா? நான் எதுக்கிட்ட திருந்தனும்? நான் என்ன உன்ன மாதிரியோ உன் புள்ள மாதிரியோ ஒண்ணும் இல்லாதவன்னு நினைச்சியா? என் புள்ளைய பார்த்தா ஒண்ணு இல்லாதவன்னு சொல்றீங்க? அவனுக்கு எவ்வளவு பெரிய மனசு தெரியுமா? என் பையன் உங்க பேரன்னு தெரிஞ்சும் இறக்கமே இல்லாம அவனை ஆக்சிடென்ட் பண்ணி நீங்க கொல்ல நினைச்சீங்க. ஆனா என் புள்ள பெருந்தன்மையா உங்களை மன்னிச்சு என்கிட்ட கேஸ வாபஸ் வாங்க சொன்னான். என் பையனை பேரனா நீங்க ஏத்துக்கலனாலும் அவன் உங்களை தன்னோட பாட்டியா தான் நினைக்கிறான். அவன் வயசுல உங்களை விட சின்னவனா இருந்தாலும் மனசால உங்களை விட ரொம்ப பெரியவன். அதனாலதான் அவன் உங்களை மன்னிச்சிட்டான். என் புள்ள மட்டும் கேஸ வாபஸ் வாங்க வேண்டான்னு சொல்லிருந்தா நீங்க ஜெயிலுக்கு போய் உங்க கழுத்துல தூக்கு கயிறு ஏறி இருக்கும். தன்னோட உறவுன்னு நினைச்சு உங்களை மன்னிச்சு என் புள்ள உங்களுக்கு உயிர் பிச்சை போட்டிருக்கான். ஏய், ரொம்ப ஓவரா பேசிக்கிட்டு இருக்க. கேஸ வாபஸ் வாங்கிட்டல, இனிமே உனக்கும் எனக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்ல. மரியாதையா கிளம்பிடுங்க இருந்து. ஜெயில் தண்டனையில இருந்து தப்பிச்சிட்டோங்கிற தைரியத்துல பேசிக்கிட்டு இருக்கீங்களா? நான் நினைச்சா அந்த கேஸ மறுபடியும் கோர்ட்டுக்கு கொண்டு வர முடியும். எதுக்கும் நீங்க என்கிட்ட கொஞ்சம் எச்சரிக்கையாவே இருங்க மாமியாரே. இல்லனா எப்ப வேணாலும் உங்க நிலைமை தாறுமாறாயிடும். என் பேச்சுக்கு மதிப்பு கொடுத்து நீங்க இந்த கேஸ வாபஸ் வாங்கினதுக்கு ரொம்ப நன்றி அத்தை. இனிமே நிலா கல்யாணத்துல எந்த பிரச்சனையும் இல்ல. தென்றல், கல்யாணத்துல பிரச்சனை இல்லதான். ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம் நிலாவோட வாழ்க்கையில ஏதோ பெரிய பிரச்சனை வந்துரும் போல இருக்கு. என்ன அத்தை சொல்றீங்க? ஆமா தென்றல், ஆண்டாள் என்கிட்ட ரொம்ப திமிரா ஒரு வார்த்தையை விட்டாங்க. கல்யாணத்துல ஆகாஷ் நிலா கழுத்துல தாலி கட்டின அடுத்த நாளே நிலாவை ஆகாஷ் கிட்ட இருந்து பிரிச்சு துரத்திட முடியும். அதுக்கான ஆயுதம் என்கிட்ட ஏற்கனவே இருக்குன்னு சொன்னாங்க. ஆனா அதுக்கான ஆயுதம் என்னன்னு தான் என்கிட்ட சொல்லல. அத்தை, அந்த ஆண்டாள் பாட்டியால நிலாவுக்கு ஏதோ பிரச்சனை இருக்குங்கிறத நான் ஏற்கனவே உங்ககிட்டயும் சித்து கிட்டயும்
சொல்லிக்கிட்டே தான் இருந்தேன். ஆனா நீங்க 2 பேரும் என்ன புரிஞ்சுக்கவே இல்ல. நான் தேவையில்லாம என் மனசு போட்டு குழப்பிக்கிறேன், மத்தபடி ஆண்டாள் பாட்டியால நிலாவை எதுவும் செய்ய முடியாதுன்னு சொல்லி என்ன ஆஃப் பண்ணீங்க. இப்ப நீங்களே இப்படி சொல்றீங்களே அத்தை. அப்ப நீ சொன்னது சரிதான் தென்றல், நான் தான் புரிஞ்சுக்கல. ஆனா இப்ப அந்த ஆண்டாள் என்கிட்ட நேரடியா இவ்ளோ உறுதியா சொல்லும் போது எனக்கே பதட்டமா தான் இருக்கு. எனக்கு என்னமோ அந்த ஆண்டாள் கிட்ட ஏதோ பெரிய பிரச்சனையில மாட்டிருக்கா. அது என்ன பிரச்சனைங்கிறத நாம கல்யாணத்துக்கு முன்னாடியே கண்டுபிடிக்கணும். அப்பதான் நிலா வாழ்க்கைய நாம காப்பாத்த முடியும். நீங்க சொல்றது சரிதான் அத்தை. ஆனா அந்த பிரச்சனை என்னங்கிறது நிலாவுக்கு மட்டும் இல்ல, எங்க அம்மாவுக்கு கூட தெரியும். ஆனா அவங்க 2 பேருமே நான் எவ்வளவுதான் கேட்டாலும் சொல்லவே மாட்டேங்கிறாங்க. இல்ல தென்றல், அவங்கள எப்படியாவது சொல்ல வைக்கணும். ஏன்னா இது உன் தங்கச்சியோட வாழ்க்கை பிரச்சனை. அந்த ஆண்டாளை பத்தி உங்க எல்லாரையும் விட எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். அந்த பொம்பளை சாதாரண மனுஷி இல்ல, இரக்கமே இல்லாத ராட்சசி. அது நினைச்சா யாரோட வாழ்க்கையையும் எப்ப வேணா கொத்தி கூறு போட்டுரும். தென்றல், இங்க பாரு, நீ ஆண்டாள் கிட்ட நிலா என்ன பிரச்சனையில மாட்டிக்கிட்டு இருக்காங்கறத நிலாவா அடிச்சு கூட விசாரி. ஆனா பிரச்சனை என்னங்கறத நீ கண்டுபிடிக்காம மட்டும் விட்டுறாத. சரி, அப்புறம் நிலா வாழ்க்கைய அந்த ஆண்டாள் கிட்ட இருந்து ஆண்டவனால கூட காப்பாத்த முடியாது. பரவாயில்லடி, உன் தங்கச்சியோட வாழ்க்கைய காப்பாத்துறதுக்காக நீ அந்த சாரதா கிட்ட பேசி எப்படியோ அந்த கேஸ வாபஸ் வாங்க வச்சிட்டிய. இப்பதான் எனக்கு நிம்மதியாவும் சந்தோஷமாவும் இருக்கு. அதெல்லாம் இருக்கட்டும், இப்ப நான் கேக்குறதுக்கு 2 பேரும் மறைக்காம உண்மையை சொல்லுங்க. நிலா, நீ சொல்லு. அந்த ஆண்டாள் பாட்டு கிட்ட ஏதோ ஒரு பிரச்சனையில நீ மாட்டிக்கிட்டு இருக்க. தயவு செஞ்சு அது என்னன்னு சொல்லு. இத நீ எத்தனை தடவை தான் கேப்ப? இதுக்குதான் நான் அப்பவே பதில் சொல்லிட்டேன்ல. எனக்கும் ஆண்டாள் பாட்டிக்கும் எந்த பிரச்சனையும் இல்லன்னு. சும்மா திரும்ப திரும்ப அதையே கேட்டுக்கிட்டு இருக்க. நீ வாமா, நம்ம போலாம். ஏய் நில்லு. நிச்சயமா உனக்கும் அந்த பாட்டிக்கும் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு. அது நீ என்னன்னு சொல்லாம உன்னை இன்னைக்கு நான் விட மாட்டேன். ஏ, ஆண்டாளம்மாவுக்கும் நிலாவுக்கும் பிரச்சனை இருக்குன்னு நீ எதை வச்சு உறுதியா சொல்ற? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சாரதா அத்தை கிட்ட அந்த ஆண்டாளம்மா என்ன தெரியுமா சொன்னாங்க? நான் நினைச்சா நிலா கழுத்துல ஆகாஷ் தாலி கட்டின அடுத்த நாளே அவளை ஆகாஷ் கிட்ட இருந்து பிரிச்சு துரத்தி விட்டுருவேன். அதுக்கான ஆயுதம் என்கிட்ட ஏற்கனவே இருக்குன்னு திமிரா சொல்லிருக்காங்க. இதுக்கு என்ன அர்த்தம்? கல்யாணம் முடிஞ்ச மறுநாளே உன்னை ஆகாஷ் கிட்ட இருந்து பிரிக்கிற அளவுக்கு அந்த அம்மா கிட்ட அப்படி என்ன பெரிய ஆயுதம் இருக்கு? அந்த பெரிய ஆயுதம் என்னன்னு உங்க 2 பேருக்குமே தெரியும். தயவு செஞ்சு மறைக்காம அது என்னன்னு என்கிட்ட சொல்லுங்க. நினைச்சேன் அந்த சாரதா உன் பேச்ச கேட்டு உடனே அந்த கேஸ வாபஸ் வாங்கிட்டான்னு நீ சொன்ன உடனே நினைச்சேன். பதிலுக்கு உன்னை இந்த மாதிரி ஏதாவது சொல்லி குழப்பி விட்டுப்பான்னு. நம்ம நிம்மதியா இருந்தாதான் அவளுக்கு பிடிக்காதே. அதான் நமக்கு உதவி பண்ற மாதிரி உதவி பண்ணிட்டு இப்படி ஒரு குழப்பத்தையும் உண்டு பண்ணி அனுப்பியிருக்கா. அம்மா, நீ சமாளிக்காம நான் கேட்டதுக்கு நேரடியா பதில் சொல்ல. அததானே சொல்லிக்கிட்டு இருக்கேன். நிலா வாழ்க்கைய கெடுக்கிறதுக்கு ஆண்டாளம்மா கிட்ட எந்த ஆயுதமும் இல்ல, காயுதமும் இல்ல. நீ தேவையில்லாம இப்ப அந்த சாரதா பேச்ச கேட்டுக்கிட்டு எங்களை வக்கீல் மாதிரி விசாரணை பண்ணிக்கிட்டு இருக்காத. அப்படியா? சரி, நிஜமாவே ஆண்டாள் அம்மாவுக்கும் இவளுக்கும் எந்த பிரச்சனையும் இல்லல்ல? இல்ல. நீங்க 2 பேரும் எந்த உண்மையும் மறைக்கலல்ல? மறைக்கலடி. அதை இவ தலைமையில அடிச்சு சத்தியம் பண்ணி சொல்லு. சத்தியம் பண்ணு. உண்மையிலேயே நீங்க என்கிட்ட இருந்து எதையும் மறைக்கலல்ல? அப்புறம் என்னம்மா, தைரியமா சத்தியம் பண்ணு. அக்கா, அதான் 2 பேருமே எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்றாங்கல்ல, அப்புறம் எதுக்குக்கா சத்தியம் எல்லாம் கேட்டுக்கிட்டு? நீ சும்மா இரு பூர்ணி, உனக்கு ஒண்ணு தெரியாது. சொல்லுமா, சத்தியம் பண்ணி சொல்லு. என்னம்மா யோசிச்சுட்டு இருக்க?
இப்ப என்ன உனக்கு உனக்கு உண்மை தெரியணும் அவ்வளவுதானே? ஆமா, நீ நினைக்கிற மாதிரி எனக்கும் ஆண்டாள் பாட்டிக்கும் ஒரு பிரச்சனை இருக்கதான் செய்யுது. ஏய் நிலா, அம்மா, நீ சும்மா இரும்மா. எத்தனை நாள் தான் இதை மறைச்சுக்கிட்டு இருக்க முடியும்? என்னைக்காவது உண்மை தெரியதானே போகுது. அது இப்பவே தெரிஞ்சுட்டு போட்டும். வேணாண்டி. ஆமா, அந்த ஆண்டாள் பாட்டிக்கு இன்னும் என் மேல முழுசா நம்பிக்கை வரல. கல்யாணத்துக்கு அப்புறமும் நான் இப்ப மாதிரியே நான் உங்களுக்கு கட்டுப்பட்டு நடப்பனான்னு அந்த பாட்டிக்கு என் மேல சந்தேகம் இருக்கு. அதனால கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் நான் எப்பவாவது அவங்களுக்கு எதிரா திரும்பினேன்னா அப்பவே என்ன ஆகாஷா தங்கிட்ட இருந்து முறைப்படி டிவோர்ஸ் பண்ணி பிரிச்சிருவேன்னு சொல்லி என்கிட்ட இப்பவே டிவோர்ஸ் பேப்பர்ல கையெழுத்து வாங்கி வச்சிருக்காங்க. போதுமா? இப்ப என்ன எல்லாம் உண்மையை தெரிஞ்சிருச்சுல? ஆள விடு. கல்யாணத்துக்கு முன்னாடியே டைவர்ஸ் பேப்பர்ல கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு அதை இவ்வளவு சாதாரணமா சொல்லிட்டு இருக்க? நீ எனக்கு பைத்தியமாடி? ஏன் ஏன் இப்படி பண்ண? அக்கா, இது ஏன் வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயம். நான் உனக்கு சின்ன குழந்தை இல்ல, சரியா? என் வாழ்க்கையை எப்படி காப்பாத்திக்கணும்னு எனக்கு தெரியும். அனாவசியமா நீ இதுல தலையிடாத. இனிமே தேவையில்லாம என் மேல கை நீட்டுற வேலையெல்லாம் வச்சுக்காத. அப்புறம் உனக்கு மரியாதை கெட்டுரும். கொஞ்சமும் மனசாட்சியே கிடையாதா? ஏய், முதல்ல என்ன விஷயம்னு சொல்றே. எதுக்காக என் தங்கச்சியை ஏமாத்தி அவகிட்ட கல்யாணத்துக்கு முன்னாடியே டிவோர்ஸ் பேப்பர்ல கையெழுத்து வாங்கிருக்கீங்க? இந்த விஷயம் எப்படி இவளுக்கு தெரியும்? அந்த நீலா தான் சொல்லிருப்பா. அவகிட்ட இத பத்தி யார்கிட்டயும் சொல்லாதேன்னு சொன்னா முதல்ல அவ அம்மா கிட்ட தெரியப்படுத்தினா, இப்போ இவகிட்டயும் சொல்லிட்டாளா? என்ன யோசிக்கிறீங்க? கேக்குறதுக்கு முதல்ல பதில் சொல்லுங்க. எதுக்காக இப்படி ஒரு காரியத்தை செஞ்சிருக்கீங்க? இது பாருங்க, நான் ரொம்ப டீசெண்டா கேக்குறேன். ஒழுங்கா இப்பவே அந்த டிவோர்ஸ் பேப்பரை என்கிட்ட ஒப்படைச்சிருங்க. இல்லனா நான் நேரா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் உங்க மேல கம்ப்ளைண்ட் பண்ண வேண்டியிருக்கும். சாரதா அத்தை கேஸ்ல இருந்து தப்பிச்ச நீங்க இப்ப என்னால திரும்பவும் போலீஸ் கிட்ட மாட்டுவீங்க. ஒழுங்கா டிவோர்ஸ் பேப்பரை கொடுத்துருங்க. என்னடி மிரட்டறியா? நீ ஒரு படிச்ச முட்டாளடி. நீ என்ன பத்தி கம்ப்ளைண்ட் கொடுத்தா அத உடனே போலீஸ் எடுத்துப்பாங்களா? ஆதாரம் கேட்பாங்க. உன்கிட்ட அப்படி ஏதாவது ஆதாரம் இருக்கா? ஆமா, நான் உன் தங்கச்சி கிட்ட டிவோர்ஸ் பேப்பர்ல கையெழுத்து வாங்கி வச்சிருக்கிறது உண்மைதான். ஆனா அது உண்மைங்கிறத போலீஸ் கிட்ட நீ எப்படி நிரூபிப்ப? இது பாருங்க, ஏற்கனவே என் தங்கச்சி உங்க குடும்பத்துக்கு மருமகளா வரதுல எனக்கு சுத்தமா விருப்பம் இல்ல. அதுக்கு சாதகமா இப்ப நீங்களும் அவகிட்ட டிவோர்ஸ் பேப்பர்ல கையெழுத்து வாங்கி வச்சிருக்கீங்க. அத ஒழுங்கா என்கிட்ட கொடுத்துருங்க. இல்லனா அதையே காரணமா வச்சு நான் என் தங்கச்சி கல்யாணத்தை நிறுத்திடுவேன். அது எப்படி முடியும் உன்னால? அதுக்கு உன் தங்கச்சி ஒத்துப்பாளா? அவ என் வீட்டுக்கு மருமகளா வரணும்னு என்னை விட அவதான் ரொம்ப ஆர்வமா இருக்கா. நீ அவ கல்யாணத்தை தடுத்தா அவ தற்கொலை பண்ணிக்கிற அளவுக்கு கூட போயிடுவா. உன்னால இந்த கல்யாணத்தை தடுக்கவும் முடியாது, மறுக்கவும் முடியாது. உன் கண்ணு முன்னாடியே நான் உன் தங்கச்சிய இந்த வீட்டுக்கு மருமகளா கொண்டு வந்து காட்டு வேண்டி. அதுக்கப்புறம் உன் தங்கச்சி காலத்துக்கும் ஏன் காலடியில ஒடிமையாத்தான் கிடக்கணும். அதை விட்டுட்டு உன்ன மாதிரி
தன்மானம் சுய கௌரவம்னு அவ என்கிட்ட வீம்பு பேசினாலோ இல்ல அவளுக்காக வக்காலத்து வாங்கிக்கிட்டு நீயோ அந்த சாரதாவோ என்ன சீண்டி பார்த்தாலோ நாசமா போக போறது உன் தங்கச்சியோட வாழ்க்கைதான். அவ வாழ்க்கைய இழந்து நிர்கதியா தெருவுல நின்னா அவளுக்கு மட்டுமா அசிங்கம்? உன் ஒட்டுமொத்த குடும்பத்தோட மானமும் காத்துல பறந்துடும். இதையெல்லாம் யோசிச்சுதான் நான் இப்பவே உன் தங்கச்சி கிட்ட டைவர்ஸ் பேப்பர்ல கையெழுத்து வாங்கி வச்சிருக்கேன். அதை எப்படி நீ அவ்வளவு சுலபமா உன் கையில கொடுப்ப? அம்மா போய் வண்டி எடு. சரிங்க. நம்ம நிலா அந்த ஆண்டாள் கிட்ட வேற ஏதோ பிரச்சனையில தான் மாட்டிருப்பான்னு நினைச்சேன். ஆனா இப்படி ஒரு வில்லங்கமான பிரச்சனையில மாட்டிருப்பான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை தென்றல். நிலா ரொம்ப சாமர்த்தியசாலி நினைச்சா நிலா இவ்வளவு பெரிய முட்டாளா இருந்திருக்காளே. ச்சே, எவ்வளவு கல்யாணத்துக்கு முன்னாடியே டிவோர்ஸ் பேப்பர்ஸ்ல கையெழுத்து போட்டு கொடுப்பாளா? இப்ப புரியுதா அத்தை? நான் ஏன் நிலாவ பக்குவமான பொண்ணுன்னு சொல்லாதீங்கன்னு ஆரம்பத்துல இருந்து சொல்லிட்டே இருக்கேன்னு. ஆனா இப்ப கூட நிலா தான் ரொம்ப தைரியமா என் வாழ்க்கையை பாத்துக்க எனக்கு தெரியும், நீ ஒண்ணு தலையிட வேண்டாம் திமிராதான் பேசுறா. எனக்கு வர கோவத்துக்கு நானே அவளை கழுத்து நெரிச்சு கொன்றலாம் தோணுச்சு. தென்றல், பின்ன என்ன அத்தை? அவளை நினைச்சாலே கோவமா வருது. படிச்ச பொண்ணு தானே அவ, கொஞ்சமாவது புத்தி வேணா? ஒரு பக்கம் இவ தன் வாழ்க்கையில என்ன நடந்தாலும் பரவாயில்ல, அந்த ஆகாஷ கல்யாணம் பண்ணியே தீருவேன்னு அடம் பிடிக்கிறா. இன்னொரு பக்கம் அந்த ஆண்டாள் பாட்டி, நான் உன் தங்கச்சி கிட்ட டிவோர்ஸ் பேப்பர்ல கையெழுத்து வாங்கி வச்சிருக்கிறது உண்மைதான், ஆனா அது உண்மைதான்னு உன்னால எல்லாரும் முன்னாடி நிரூபிக்க முடியுமான்னு என்கிட்டயே நேருக்கு நேரா சவால் விடுறாங்க. இதுக்கு மேல என் தங்கச்சி வாழ்க்கையை நான் எப்படி காப்பாத்துவேன்னு எனக்கு புரியல. யார் செஞ்ச புண்ணியமோ தெரியல தென்றல். கெட்டதுலயும் ஒரு நல்லதுங்கிற மாதிரி அந்த ஆண்டாளால நிலா வாழ்க்கை எப்ப வேணா சூனியமாயிரும்னு நமக்கு இப்பவே தெரிஞ்சிருச்சு. இதுக்கு மேலேயே நாம பொறுமையா இருக்க வேணாம் தென்றல். நிலாவுக்கும் ஆகாஷுக்கும் நடக்கிற கல்யாணத்தை நாம எப்படியாவது தடுத்து நிறுத்தியே ஆகணும். நீங்க சொல்றது சரிதான் அத்தை, ஆனா நிலாவை எப்படி கன்வின்ஸ் பண்றது? அவ கிடக்குற புத்தி கெட்டவ, அவளை எப்படியாச்சும் சரி பண்ணிக்கலாம். தென்றல், நீ இப்பவே ஆகாஷ பார்த்து இந்த டைவர்ஸ் பேப்பர் விஷயத்த அவன்கிட்ட தெரியப்படுத்திடு. எதுக்கு அத்தை? ஆகாஷுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சதும் அவன் உண்மையிலேயே நல்லவனா இருந்தா உடனே அவன் பாட்டிக்கிட்ட சண்டை போட்டாவது அந்த டைவர்ஸ் பேப்பர் வாங்கி கிழிச்சு போட்டுருவான். அப்படி ஒருவேளை அவன் செய்யலனா நாம அவனுக்கும் நிலாவுக்கும் நடக்கிற கல்யாணத்தை நிச்சயம் தடுத்து நிறுத்திடணும். சரிங்க அத்தை, நான் இப்பவே ஆகாஷ பாக்குறேன். போயிட்டு வர அத்தை. என்ன ஆகாஷ், நான் சொல்றத உங்களால நம்ப முடியலையா? சொல்லுங்க ஆகாஷ். நீ இப்படி சொல்லுவேன்னு எனக்கு தெரியும் தென்றல். என் பாட்டிய பத்தி எனக்கு நல்லா தெரியும். அவங்க சுயநலமானவங்க தான், ஆனா நிலா விஷயத்துல அவங்க கல்யாணத்துக்கு முன்னாடியே இவ்வளவு சுயநலமா யோசிப்பாங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. நானும் இதை எதிர்பார்க்கல ஆகாஷ், ஆனா நடந்துருச்சே. ஆகாஷ் ப்ளீஸ், நீங்க எப்படியாவது உங்க பாட்டி கிட்ட இருந்து அந்த டிவோர்ஸ் பேப்பரை வாங்கிடுங்க. அப்பதான் நிலா வாழ்க்கையை காப்பாத்த முடியும். இந்த விஷயம் மட்டும் உண்மையா இருந்தா நான் என் பாட்டி கிட்ட இருந்து அந்த டிவோர்ஸ் பேப்பர்ஸை எப்படியாவது வாங்கிடுவேன். வாங்கி உன் கண்ணு முன்னாடி அதை கிழிச்சு போடுறேன். ஓகேயா? பாட்டி
பாட்டி! பாட்டி, நீங்க எப்படி நடந்துப்பீங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல பாட்டி. எனக்கு மேல இருந்த மரியாதையே போச்சு. ஆகாஷ், என்ன ஆச்சு உனக்கு? பாட்டிக்கிட்ட இப்படிதான் மரியாதை இல்லாம பேசுறதா? இதுக்கு காரணமே நீங்க தான் பாட்டி. முதல்ல நீ விஷயம் என்னன்னு சொல்லு. எதுக்காக பாட்டி? கல்யாணத்துக்கு முன்னாடியே நீங்க நிலா கிட்ட டிவோர்ஸ் பேப்பர்ல சைன் வாங்கியிருக்கீங்க.